கடவுள் படைத்த இந்த பூமி மனிதருக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம். நாம் நன்றாக வாழ எல்லா படைப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருகிறோம். அதனுடைய முடிவு படைப்புகள் மட்டும் அழியாது, மனித குலமும் சேர்ந்து அழியும் என்பதை இந்த ஸ்பீச் வழியாக கேட்போம். நான் தான் நிலம். கடவுள் என்னை உண்டாக்கி மனிதர்களிடம் கொடுத்து என்னை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சொன்னார். ஆனால் அவனோ பேராசையின் காரணமாக நிலத்தில் உள்ள மண்ணை தோண்டி எடுத்து அதை காசாக்கி இன்னும் பிறக்காத பேர குழந்தைக்கு சொத்து சேர்க்கிறான். மலைகளை குடைத்து வெட்டி எடுத்து அதை அழகிய பாறைகளாக்கி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறான். காட்டை அழித்து அதை பெரிய பெரிய சாலைகளாக போட்டு வருகிறான். குப்பை, பிளாஸ்டிக் கழிவுகள், வேதி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், எங்கு பார்த்தாலும் ஒரே குப்பை. என்னால் நிம்மதியாக சுவாசிக்க கூட முடியவில்லை. மக்களே, எல்லா கழிவுகளையும் என் மீதே கொட்டினால் நான் மட்டும் என்னதான் செய்வேன்? மறந்துடாதீங்க, என் நிலம் பாழானால் நீங்களும் பாழாய் போய்விடுவீர்கள். இதில் பூச்சிக்கொல்லி மருந்தை கட்டுப்பாடு இல்லாமல் பயன்படுத்துகிறீர்கள். காட்டை அழித்து அதை அழகிய வீட்டை கட்டி கொள்ளுகிறீர்கள். காட்டை அழித்து காட்டெல்லாம் அழிந்து புதிய கட்டிடங்களாக மாறி போயின. மறந்து போகாதீர்கள். நீங்கள் நான் அழிந்தால் நீங்களும் அழிந்து விடுவீர்கள். நன்றி. நான் தான் நீர். நான் கடவுளால் மனுஷனுடைய தாகத்தை தீர்க்க கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமருந்து. ஆனால் நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய பொக்கிஷமான தண்ணீரை நீங்கள் வீணாக்குகிறீங்க. இதை சேமிக்க சொல்லி உங்களிடம் கடவுள் கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் இதை வீணாக்கி இதை தேடாமல், இந்த தண்ணீரை சேமிக்காமல் இதை விட்டுட்டு உங்களோட பணத்தை சேமிக்க போகிறீங்க. பல இடங்களில் கழிவுகளுடன் குடிநீர் கலந்து பல உடல் வியாதிகள் மனுஷனை சேருது. இதனால பல பேரும் இந்த நிலத்தில் வாழ முடியாம மறிச்சு போறாங்க. இப்பவே நமக்கு காசு கொடுத்து வாங்குற நிலம் வந்துருச்சு தண்ணீரை. இதனால இன்னும் போக போக தண்ணீரே இல்லாம வறண்ட பூமி ஆயிடும் இந்த நிலம். இனிமேலாவது தண்ணீரை சேமிக்கிற வழியே பாருங்க. மனிதனே, பணத்தை தேடி அலையாத. நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு நாள் உன்னால தண்ணீரை சேமிக்க முடியாத நிலைமை வரும். அதனால மனம் இருந்தால் மாற்றிக்கொள். நன்றி. நான் தான் காற்று. நான் உணர்வில்லாதவன். நான் இல்லை என்றால் உங்களால் உயிர் வாழ முடியாது. நான் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறேன். நீங்கள் சுவாசிக்க உதவும் நான் இன்று சுவாசிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறேன். ஏசி, ஃப்ரிட்ஜ், இன்னும் பிளாஸ்டிக் புகை, ஃபேக்டரியிலிருந்து வர புகை, எத்தனை புகையைத்தான் நான் சுவாசிப்பேன்? அன்பு மக்களே, இயற்கையோடு வாழ பழகுங்கள். இயற்கை காற்றை சுவாசியுங்கள். பிளாஸ்டிக்கை எரிக்காதீங்க. இயற்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் எங்களை படைத்த கடவுளே உங்களை அழித்து எங்களை வாழ வைப்பார். அதற்கு உதாரணம் தான் கொரோனா. முதலில் நீங்கள் மாறுங்கள். உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு வாழ வழியுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அழகிய நீலவானம். நான் இன்று உருக்குலைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகின்றேன். கடவுள் படைத்த படைப்பு ஓசோன் படலம். அது இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகின்றன. யார் அழிந்தால் எனக்கென்ன என்று வாழ்கிறீர்களா? நான் நன்றாக இருக்கேன் என்று வாழ்கிறீர்களா? நான் அழிந்தால் நீங்களும் அழிந்து விடுவீர்கள். ஓசோன் படலம் அழிந்தால் வருஷா வருஷம் வெயிலின் அளவு அதிகரித்து வேர்க்குரு, குணப்படுத்த முடியாத தோல் நோய், மூச்சு திணறல், மின்சார கருவிகள் வெடித்து சிதறுதல், தானாக பற்றி எறியும் காடு என பல்வேறு பேரழிவுகள் காத்து கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் அனைவரும் வானத்தை பாதுகாப்பேன். நன்றி, வணக்கம். நாங்கள் தான் காடுகள். கடவுள் படைக்கும் போது ஏதேனும் சந்தோஷமாக இருந்தும் இன்று
மரங்களும் இல்லை, காடுகளும் இல்லை. காடுகளை அழித்து 8 வழி சாலைகளை போட்டு வருகின்றன மனித விஞ்ஞானிகள். காட்டில் வாழும் மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கின்றன. கடவுள் படைத்த இந்த உலகம் உங்களுக்கு மட்டுமா சொந்தம்? எல்லாருக்கும் சொந்தமானது. மறந்திடாதீங்க மக்களே. உங்களுடைய அழிவும் ஆரம்பம், எங்களுடைய அழிவும் ஆரம்பம். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எங்களையும் சந்தோஷமாக வாழவிடுங்கள். நன்றி. படைப்பினை பாதுகாப்போம்.